Hi, hello, good evening, welcome to all. இந்த வீடியோல நம்ம மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு வியூ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி FIs வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்காங்க. அதுக்கு மெயினான ரீசனா நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நெகட்டிவா வந்தது. செகண்ட் கோர் சிபிஇ டேட்டா வந்து அதிகமாயிட்டே இருக்கிறது. லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணையிலும் இந்த மந்த் கோர் சிபிஇ டேட்டா வந்து அதிகமாக இருக்கிறது. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஜெயிச்சது வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு. இது தொடர்ந்து FIs வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அவங்க எந்த கண்ட்ரீஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்பியன் அண்ட் US கண்ட்ரீஸில் தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட், அதை தொடர்ந்து அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அகெயின் மார்க்கெட் அங்கேருந்து கன்சாலிடேஷன்லேயே முடிச்சிருக்காங்க. கன்சாலிடேஷனில் -26.35 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 23,060 பிரேக் பண்ணி 23,560 பிரேக் பண்ணி மார்க்கெட் 23,618 ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணாலும் அங்கேருந்து செல்லிங் தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அங்கேருந்து மறுபடியும் நடக்கும். அதை அங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி அகெயின் இந்த 23,420 ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக வந்து 23,420. சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,620. 620 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 23,720 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் இதை டச் பண்ணாலுமே இங்கேருந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் பை எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,500 டச் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டியில் ஸ்ட்ராங் பை. ஸோ அது வரைக்குமே 23,600 23,700 டச் பண்ணாலும் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்லே ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ், நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு செல்லிங். இந்த 49,979 சப்போர்ட்டாக எடுத்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ், அகெயின் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கன்சாலிடேஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து 50,250 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 50,450 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே மார்க்கெட் வந்து செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து செல்லிங் சைடு இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு பையராக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,500 பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ராங் பை பேங்க் நிஃப்டியில். அது வரைக்குமே 52,450 டச் பண்ணாலும் அகெயின் ஒரு செல்லிங் நடக்கும். அந்த 50,450 டச் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுனில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இல்லை இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் 50,800 டச் பண்ணாலும் 850 டச் பண்ணாலும் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 49,950. 49,950ன்றது சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறது 50,450.
50,450 பிரேக் பண்ணா நெக்ஸ்ட் 50,850. இதுதான் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரே நாளில் 52,000 போகாது. ஸ்ட்ராங் பை வந்து 52,500. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். நெக்ஸ்ட் பின் நிஃப்டி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பின் நிஃப்டி அண்ட் 15 minutes டைம் ஃப்ரேம். சேம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபினான்ஷியல் நிஃப்டி. அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட் மூமெண்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட், ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ், அங்கேருந்து வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அகெயின் ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் அண்ட் கன்சாலிடேஷனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சாலிடேஷனில் ப்ளஸ் 61.90 ப்ளஸில் தான் பேங்க் பின் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது பின் நிஃப்டியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் வந்து 23,000. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 23,280 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 23,350 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பின் நிஃப்டியில் 23,280 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 23,370 தான் பின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுலேயும் ஸ்ட்ராங் பை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின் நிஃப்டியில் ஸ்ட்ராங் பை 24,350 பிரேக் பண்ணாதான் பின் நிஃப்டியில் ஸ்ட்ராங் பை. ஸோ இப்போ இதுவுமே செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து 23,280 டச் பண்ணிட்டு அகெயின் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்போ நம்ம 23,000 தான் நம்மளோட சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஸ்ட்ராங் பை நம்ம பார்க்கணும் அப்படின்னா 23,450 அப்புறம் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பையே இருக்கும். ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுத்துருக்க இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ணாலும் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அப்போ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட் வந்து மினிமம் பாயிண்டில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஐ மீன் புட் சைடோ கால் சைடோ வந்து நிறைய பாயிண்ட்டுக்காக எதிர்பார்த்து லாஸ் பண்ணுறது இங்கே கரெக்டாக இருக்காது. அதனால வந்து மினிமம் பாயிண்டில் ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாகவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நான் சொல்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிவிட்டு நீங்களுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம எவர் குரோ பின் சொல்யூஷனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல்.